ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு இனிக்கும் கணக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பயிற்சி 1.5 8ஆம் வகுப்பில் டேர்ம் 1ல் இந்த 9th சம் வந்து பார்க்க போகிறோம். 9th சம் வந்து படிச்சுக்கலாம். ஓர் வர்க்க எண்ணின் கனமானது 729 எனில் அந்த எண்ணின் வர்க்க மூலத்தை காண்க. ஒரு வர்க்க எண்ணின் கனமானது 723 எனில் அந்த எண்ணின் வர்க்க மூலத்தை காண்க. சரியா? இந்த கணக்கை நம்ம போடலாம். 9th சம். ஓர் வர்க்க எண்ணின் கனமானது 729 எனில் அந்த எண்ணின் வர்க்க மூலத்தை காண்க. சரியா? இப்போ தீர்வு எழுதிக்கலாம். தீர்வு இப்போ 729 இதனுடைய பகா காரணிகளை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? 729 பகா காரணிகள். இப்போ பகா காரணிப்படுத்தணும். 729 பகா காரணி கண்டுபிடிக்கிறதுக்கு அதை டானா வகுத்தல். ஃபஸ்ட்டு வந்து 3ஆல் வகுக்கலாம். 7ல் 2 3 இருக்குது, மீதி 1 இருக்குது, 12. 12ல் எத்தனை 3 இருக்குன்னா 4 12. 9ல் 3 3 9, மீதி 0. அடுத்தது 3ஆலே பண்ணலாம். 2 அடங்காது, 4 எடுத்துக்கிறோம். 24, 8 3 24, 1 3 3. திரும்பவும் 3 பண்ணுறோம். 2 3 6, மீதி 2 இருக்குது, 21. 7 3 21. இப்போ 3ஆல் பண்ணுறோம். 9 3 27. திரும்பவும் 3ஆல் பண்ணுறோம். 3 9. திரும்பவும் 3ஆல் பண்ணுறோம். 1 3 3. சரிங்களா? இப்போ பாருங்கள், 3 3 3 3 3 3ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது 729 = 3 × 3 × 3 × 3 × 3 × 3. சரிங்களா? அப்போ இது ஒரு கன எண்ங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா 3 3 செட்டாக இருக்குது. சரி, கனமூலம் நம்ம எடுக்கிறோம். இருபுறமும் கனமூலம் எடுக்க. இருபுறமும், அது கண்டிப்பாக முக்கியம். இருபுறமும் கனமூலம் எடுக்க. அப்போ வந்து இங்கே என்ன ஆகும்னா 729, அதாவது க்யூப் ரூட். இங்கே 3 இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இங்கே க்யூப் ரூட் ஆஃப் 3. இங்கே 3 ஸ்கொயர், 3 க்யூப் × 3 க்யூப் இப்படி எழுதுகிறோம். சரிங்களா? இதை வந்து எப்படி எழுதுவோம்? இந்த க்யூப் ரூட்டும் இந்த 3 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த க்யூப் ரூட்டும் இங்கே 3 கேன்சல் ஆகிட்டு 3 × 3 3 9ன்னு வரும். therefore அதாவது 729 இந்த க்யூப் ரூட்டை இப்படி பவர்லேயும் போடலாம். நம்ம அதனுடைய வேல்யூ வந்து 9ன்னு கிடைக்கிது. இப்போ 9னுடைய வர்க்க மூலம்னா 9னுடைய வர்க்க மூலம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா 3 × 3 அதாவது =3ன்னு கிடைக்கிது. சரியா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 = 3. பாருங்கள், 729 அடுக்கில் 1/3ன்னு போட்டுக்கிறோம். இந்த க்யூப் ரூட்டை
பவரில் எழுதிக்கலாம் 1/3 இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ 9னுடைய வர்க்கமூலம் அப்படின்னு சொன்னால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 × 3 அப்போது 3 வரும். த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 = 3. இப்போ 3க்கு நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த எண்ணின் வர்க்கமூலம் அப்படிங்கிறது நம்ம இப்போ அப்போ 3 வந்து வர்க்கமூலம் அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீள் வகுத்தல் முறையில் போடணும். இப்போ 3 தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், பக்கத்தில் புள்ளி வச்சுக்கலாம். புள்ளி வச்சு 0 0 0 எத்தனை 0 வேணாலும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ 3 செட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை நீள் வகுத்தல் முறையில் போடலாம். வர்க்க எண் இருக்குது அப்படின்னு சொன்னால் 3ல் எந்த வர்க்க எண் இருக்குன்னா 1 × 1 1 தான். அதுதான் இருக்குது. 1 கழிச்சா 2. அடுத்தது இது இறக்கணும். ஏற்கனவே நம்ம இந்த கணக்கெலாம் போட்டுக்கோம். செட்டாக இறக்கணும். பார் போட்டுக்கணும். இப்போ இந்த 2 0வை இறக்குறோம். 200 இருக்கா? 200ல் எந்த வர்க்க எண் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் 1 வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ங்கிறத இங்கே போட்டுக்கணும். இப்போது 2 கூட இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து நம்ம ஒரு இந்த 2 நம்பரை இறக்கும்போது இங்கே புள்ளி வச்சுக்கணும். இந்த புள்ளி இங்கே கொண்டு போய் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இதை இறக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், இந்த 2க்கும் பக்கத்தில் ஒரு 7 போட்டுக்கலாம். செலக்ட் பண்ணுவோம். 7 49 9 மீதி 4 2 14 18. சரிங்களா? 189. அப்போது இந்த 7 இங்கே போடணும், இங்கேயும் 7 போடணும். 189ங்கிறது இங்கே போடணும். இப்போ கழிக்கலாம். 0லேருந்து 9 போகாது, கடன் வாங்குகிறோம். 1 10 10ல் 9 போனால் 1, இங்கே 9 இருக்கும். 8 போனால் 1, இங்கே கடன் வாங்கிட்டோம். 1 போனால் 11. இப்போ அடுத்தது 2 0வை நம்ம இறக்கிறோம். அடுத்து என்ன செய்யணும்? 1 புள்ளி இந்த 17 புள்ளியை விட்டுருங்க. புள்ளியை வைக்க வேணாம். 17 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 14 4 7 2 14 பாக்கி 1 2 34. சரிங்களா? இந்த 34 இங்கே போட்டுக்கிறோம். 34 இங்கே போட்டுக்கிறோம். இப்போ இதில் வந்து என்ன அடங்கும், என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, இப்போ 34க்கு பிறகு நம்மளாக பார்க்கணும். 1100 இருக்குது. இப்போ எது இதுக்கு கூட என்ன போட்டாலும் நமக்கு ஒரு 300 சில்லற வரும் இல்லையா? இதில் 1100ல் எத்தனை அந்த மாதிரி 350 4 கிட்ட வந்துருச்சு. 350ன்னு வச்சிங்களேன். எத்தனை இருக்கலாம்? 3 இருக்கலாம். 3 போட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் செட் ஆகலைன்னா வேறு நம்பர் போடலாம். 9 நாமும் 12க்கு 2 பாக்கி 1 9 10. இதுவே 1029 வந்துருச்சு இல்லையா? கிட்டத்தட்ட வந்துருச்சு. இது 100 தான் இருக்குது. அப்போது இந்த 3 இதுக்கு செட் ஆகும். 3 அங்கேயும் போட்டுக்குங்க, 3 அங்கேயும் போட்டுக்குங்க, 1029ன்னு போட்டுக்காங்க. சரியா? திரும்ப நம்ம கழிக்கும்போது 10ல் 9 போனால் 1, 9ல் 2 போனால் 7, இங்கே 0 இருக்குது. 0ல் 0 போனால் 0, அதில் போட தேவையில்லை. அடுத்த 2 0வை இறக்கிறோம். அடுத்து என்ன 17 3 இது எல்லாத்தையுமே 2ஆல் பெருக்கிறோம். அப்போ பெருக்குன்னா 2 6 7 2 14 4 பாக்கி 1 1 2 2 1 3 2 6 7 2 14 4 பாக்கி 1 1 2 346 46. இப்போ இதுக்கு பக்கத்தில் எந்த நம்பர் போடலாம் அப்படின்னு பார்ப்போம். 346 இங்கே வந்து பாருங்கள், ஒரு நம்பர் போட்டாவே 3000 வந்துடும். இது கூட இன்னும் ஒரு டிஜிட் சேரும்போது 3000 வந்துடும். இங்கே 7100. அப்போ வந்து நம்ம ஒரு 2 டைம்ஸ்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போது 3462 × 2 மல்டிப்ளை பண்ணால் 2 4 6 2 12க்கு 2 பாக்கி 1 4 2 8 1 9 2 6. சரிங்களா? இப்போது இந்த 2 நம்ம இங்கே போட்டுக்கிறோம். 2
இங்கேயும் போட்டாச்சு. சரியா? 6 9 2 4. இப்போ இங்கே கழிச்சாக்கா என்ன வரும்? 10ல் 4 போனால் 6, 9 இருக்கும், 9ல் 2 போனால் 7, இங்கே 0 இருக்கும், 1 வரும் இல்லைங்களா? இப்போது நம்ம திரும்பவும் 2 0 சேர்த்துக்கலாம். எத்தனை வேணாலும் சேர்த்துக்கிட்டே போகலாங்க. சரிங்களா? நோ ப்ராப்ளம். பாருங்கள், திரும்பவும் நம்ம என்ன செய்யணும்? இப்போது இங்கே 17 32 திரும்பவும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணாக்கா 2 4 2 6 7 2 14 12 பாக்கி 1 1 2 1 3464. இங்கே பாருங்கள் 17600 இருக்குது. இங்கே ஏதாவது ஒரு நம்பர் சேர்த்தாலும் இது ஃபுல்லாக வந்துடும். ஒரு நம்பர் சேர்த்தாலும் 34000 வரும். சரிங்களா? அப்போ 0 தான் நம்ம சேர்க்க முடியும். 0 சேர்த்தா என்ன வரும்? 34 64. இது கூட 0 சேர்க்குறோம், 0வால் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ 0 தான். இப்போ இங்கே 0, இங்கேயும் 0, இங்கேயும் 0. சரிங்களா? மீதி அதே நம்பர் வரும். இப்போ என்ன, இதுக்கப்புறம் 0 0 0 0 தான் வருங்கிறது நமக்கு தெரியுது. அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 0வுக்கு மதிப்பு இல்லை. புள்ளிக்கு பிறகு கடைசியில் 0 வந்து அதுக்கு மதிப்பு இல்லை. அப்போது √3 தேர்ஃபோர் √3 3னுடைய அந்த எண்ணின் வர்க்க மூலம் அப்படிங்கும்போது √3 = 1.732. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இது கூட நம்ம வந்து இதை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் போட்டால் இது வருது. இங்கே 2 போட்டுக்கிறோம், இங்கே 2 போட்டுக்கிறோம், இங்கே போட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா திரும்ப கழிச்சிட்டா இது வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே இருக்கிற இந்த நம்பர் 2ஆல் பெருக்குன்னா இது வருது, அதை இங்கே போட்டுக்கிறோம். இது வந்து 17600. இங்கே பாருங்கள் 34000 வந்துருச்சு இல்லையா? அதனால் 0 போட்டுக்கலாம். ஒரு நம்பர் சேர்த்தாலும் அது வந்துடும். 0 போட்டுக்கிட்டாலும் திரும்ப அதே தான் வரும். சரியா? 0 அங்கேயும் போட்டுக்கிறோம், இங்கேயும் போட்டுக்கிறோம், கழிச்சு போடுறோம். திரும்ப 0 சேர்க்க அது இதே தான் வந்துட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து √3னுடைய வர்க்க மூலம் 1.732 ஆகும். ஓகேவா? ஓகே, பை.